நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும் அப்படின்னு 71ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த உதடுகள் என்பது மிக துல்லியமாக சொல்ல வேண்டுமானால் நாவு என்று பொருள்படும். அப்போ நாவு மட்டும் இல்லை, என் ஆத்மாவும் கெம்பீரித்து மகிழும். ஏன்னா உலகத்திலேயே கூட பாடல் என்பது மிக முக்கியமான ஒரு பங்கை மனித வாழ்க்கையில் வகிக்கிறது. அதிலும் கிறிஸ்தவ பாடல் அது ஒரு மனிதனை மீட்கத்தக்க செய்தியை கொண்டு வரக்கூடிய ஒரு பாடல்ன்றதுனால அந்த பாடல் கிறிஸ்தவ பாடல்கள் ரொம்ப முக்கியமானவை. இப்போ ஒரு பிரசங்கியார் ஒரு இடத்துல ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு. அதே பிரசங்கியார் அதே பிரசங்கத்தை வேறொரு இடத்துல நிகழ்த்துகிறார். அப்போ ரெண்டாவது முறை அந்த செய்தியை கேட்கும்போது, பிரசங்கத்தை கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் சலிப்பு ஏற்படும். அதே பிரசங்கியார் மூன்றாவது முறை இன்னொரு இடத்துல அதே பிரசங்கத்தை செய்கிறார். அப்போ ரொம்ப சலிப்பு ஏற்படும். அப்போ ஒரே ஒரு பிரசங்கத்தை 1-2 தடவை கேட்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே கேட்டால் நமக்கு போர் அடிச்சிடும். ஆனால் பாடல் அப்படி கிடையாது. ஒரே பாடலை ஆயிரக்கணக்கான முறை திரும்ப திரும்ப நாம் போட்டு கேட்டுக்கிட்டே இருப்போம், அல்லது நாம் பாடிக்கிட்டே இருப்போம். பிரசங்கத்திலேயாவது கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். பாடலில் ஒரு வரி கூட சேஞ்ச் ஆகாது, ஒரு வார்த்தை கூட சேஞ்ச் ஆகாது, ராகமும் சேஞ்ச் ஆகாது. ஆனால் நம்ம மறுபடியும் பாட்டை கேட்க விரும்புவோம். ஏனென்றால் பாடல் என்கிற அந்த வடிவம் ரொம்ப முக்கியமானது. அது பொதுவான உலகத்தில் திரைப்படம் போன்ற இடங்களிலே பாடல்கள் ஏற்படுத்துகிற தாக்கத்தை விட கிறிஸ்தவ சமுதாயத்தில் பாடல்கள் ஏற்படுத்துகிற தாக்கம் மிகவும் பெரியது. அதனால் பாட்டு ரொம்ப முக்கியமானது. ஆனால் இப்படிப்பட்ட முக்கியமான பாட்டை எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல், அல்லது எந்த ஒரு அடிப்படை போதனை செறிவும் இல்லாமல் இந்த நாட்களில் கிறிஸ்தவ உலகம் எழுதுகிறது, வெளியிடுகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு துயரமான ஒரு விஷயம். உலகத்திலேயே மிகச்சிறந்த மொழி தமிழ் மொழி தான் என்பது என்னுடைய புரிதல், என்னுடைய நம்பிக்கை. அப்போ தமிழர்களில் பல பேருக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கும். அதே போல் ஒப்புயர்வற்ற கடவுள் நாம் வணங்குகிற கடவுள் தான். அப்போ ஒப்புயர்வற்ற கடவுளை, ஒப்புயர்வற்ற மொழியை கொண்டிருக்கிற நாம் நம் மொழியில் இருக்கக்கூடிய ஒப்புயர்வற்ற சொற்களை, அதாவது மிகச்சிறந்த சொற்களை கொண்டு நம்ம ஆண்டவரை போற்ற வேண்டுமா இல்லையா? ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு மொழிபெயர்க்கப்பட்ட இந்த பவர் வெர்ஷனில் இருக்கக்கூடிய இதே வார்த்தைகளை கொண்டு நம்ம இந்த காலத்துலேயும் பாடுறதும் பேசுகிறதும் எந்த அளவுக்கு கண்டெம்பரரி கிறிஸ்டியானிட்டிக்கு பயன்படும், அதாவது சமகால கிறிஸ்தவத்துக்கு எப்படி பயன்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது. ஆனால் நான் சொல்ல வந்த இந்த செய்தியில் நான் சொல்ல வந்த விஷயம் அது இல்லை. பாட்டை எழுதி இசையமைக்கும் போது அல்லது நடித்து ஒரு ஆல்பமாக வெளியிடும்போது கிறிஸ்டியன் ரிச்சஸ் இருக்குல்ல, அந்த கிறிஸ்டியன் ரிச்சஸ் ஆஃப் கிறிஸ்டியன் வேல்யூஸ், கிறிஸ்தவ விழுமியங்களின் செறிவு அது ஒருபோதும் குறைந்து விடக்கூடாது. உபதேச ரீதியாக நாம் எந்த விதமான பிழைகளையும் ஏற்படுத்தி விடக்கூடாது. அதனால் பாட்டு எழுதுகிறவங்க கொஞ்சம் இறையியல் தெளிவு பெற்ற போதகர்களிடத்தில் அல்லது அறிஞர்களிடத்தில் இது சரியாக இருக்குதா அப்படின்னு கேட்டு நீங்கள் பாடுங்க, பாட்டு பாடி எழுதி வெளியிடுங்க, எழுதி பாடி வெளியிடுங்க. ஏன்னா இந்த நாட்கள் நான் இதையும் இப்போதைக்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. ஆனால் இந்த வீடியோவில் மற்ற சில பாடல்கள்லாம் நம்ம மென்ஷன் பண்ணி தான் ஆக போகிறோம். பாட்டு எழுதும்போது நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு இறையியல் தெளிவு உள்ள நபர்களிடத்தில் கேட்டு இது சரிதானான்னு கேட்டுக்கோங்க. பிறகு இந்த ஒருமை பன்மை, பால், திணை, காலம், இந்த குறில் நெடில் இதெல்லாம் பார்த்து பாடணும். இப்போ நம்ம பழைய பாடல் கீர்த்தனைகளில் ஒரு பாட்டு இருக்குது, காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன் அப்படின்னு. ஆனால் நம்ம எப்படி பாடுறோம்னா, காலாயும் மாலாய வேளாயும் கர்த்தாரை அப்படின்றோம். நான் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறேன், ஆனால் ஏறக்குறைய நம்ம அப்படி தான் பாடுறோம். அப்போ அதை எப்படி பாடணும்னா, காலையும் மாலையும் வேளை, எது நெடிலோ அதை இழுக்க வேண்டும், குறியில இழுக்கக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, இல்லை பிரதர் மியூசிக்கு அங்கே செட் ஆகாது, மியூசிக்கு செட் ஆகலைன்றதுக்காக, அதாவது இசைக்கு செட் ஆகலைங்கிறதுக்காக இயலை இழுக்கக்கூடாது. இயற்றமிழுக்கு ஏற்ப இசையமைக்க வேண்டும். அதுதான் ஒரு இசையமைப்பாளனின் திறமை. அதே மாதிரி பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திரும் சுத்த ஜோதியே அப்படின்னு ஒரு பாட்டு.
பரிசுத்தர் அப்படிங்கிறத நம்ம எப்படி யோசிக்கிறோம், எப்படி பாடுறோம்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுக்கோங்க. தொடக்க காலத்தில் தமிழ் கிறிஸ்தவ பாடல்களை எழுதினவங்க, வேறு வழி இல்லாமல் வெளிநாட்டு பாடல்களை மொழிபெயர்த்தவங்க, அங்கெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பிழைகள் இருக்கத்தான் செய்திருக்கின்றன. ஆனால் இன்றைக்கி தான் நம்ம எல்லா வசதிகளும் இருக்கின்றனவே, நம்ம நிறைய அறிஞர்கள் இருக்கிறாங்க, தியாலஜிக்கலாக நம்ம டெவலப் ஆகிட்டோம். அப்போ கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஆனால் பழைய பாடல்களில் கூட பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்தவ விழுமியங்கள் அப்படியே செறிவாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற பாடல்களில் பார்த்திங்கன்னா அது எந்த வகையினே வகைப்படுத்த முடியாது. இப்போ ஆராதனை பாடல்னால் ஆராதனை சம்மந்தமாக இருக்கணும், கடவுள்கிட்டயே நம்ம பேசுகிற மாதிரி இருக்கலாம், அல்லது கடவுளை பற்றி மற்றவர்களிடத்தில் பேசுகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆராதனையை பற்றி ஒரு குறிப்பு வருது, ஜபத்தை பற்றி குறிப்பு இருக்குது, வாக்கு தத்துவத்தை பற்றி குறிப்பு இருக்குது. இது என்ன வகை பாட்டுன்னே வகைப்படுத்த முடியாமல் எல்லாத்தையும் ஒரு கதம்பமாக எழுதுகிற ஒரு போக்கு இருக்குது. அது என்ன ஆகும்னா ஒரு தெளிவை கொடுக்காது, எதையுமே முழுசாக சொல்லாது அந்த பாட்டு. அப்புறம் இன்றைக்கி ஆராதனை வீரர்கள், வர்ஷிப் லீடர்ஸ்னு சொல்லி கொஞ்சம் ஒரு பெரும் கூட்டம் வந்திருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே தாளத்தில் அமைந்த பாடல்களை துண்டு துண்டாக பாடிட்டுருக்காங்க. அந்த முறை தவிர்க்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பிறகு இப்போ பாட்டில் இருக்கக்கூடிய பிழைகளை நாம் சொல்லி ஆக வேண்டும். ஒரு புகழ்பெற்ற பாடல், நான் முதல்ல சொல்லிவிடுகிறேன், யார் மீதும் எனக்கு தனிப்பட்ட வருத்தங்களோ அல்லது பகையோ கிடையாது, முழுக்க முழுக்க கிறிஸ்தவ அக்கறையோடு மட்டும்தான் இந்த வீடியோவை நான் வெளியிடுகிறேன். ஏற்கனவே என்னுடைய பத்திரிகையில் இந்த விஷயங்களை எழுதியிருக்கேன், கொஞ்சம் வேறு மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ ஒரு புகழ்பெற்ற பாடல், உங்கள் ஊழியம் நான் ஏன் கலங்கணும், இது வரைக்கும் சரிதான். அழைச்சது நீங்கள் அப்படின்னு இருக்கோம் பாருங்கள். அழைச்சது அப்படின்னா அது அக்ரணிக்கு தான் சொல்ல முடியும். அழைத்தவர்னு சொல்லலாம், இல்லை அழைச்சவர்னு சொல்லலாம். அழைச்சவர் அப்படி தான் சொல்லணும், அழைச்சதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, வல்லமை உண்டு, அற்புதம் உண்டுன்னு ஒரு பாட்டு இருக்கும். கர்த்தர் உண்டுன்னு சொல்ல முடியாது, வார்த்தை உண்டு, வல்லமை உண்டு, அற்புதம் உண்டுன்னு சொல்லலாம். கர்த்தர் உண்டுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா கர்த்தர் உயர்தினை இல்லையா? கர்த்தர் உள்ளாருன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அழைச்சது நீங்கள் பாடினது தவறு. அது மட்டும் இல்லாமல் அதே பாடலில் கதவு திறந்தன அப்படின்னு பாடுவார். கதவுங்கிறது சிங்குலர், ஒருமை, திறந்தது அப்படின்னு தான் வரணும். அப்போ கதவு திறந்தது அப்படின்னு சொல்லணும், இல்லாட்டி கதவுகள் திறந்தன அப்படின்னு அதை பாடிக்கணும். சரிங்களா? அப்புறம் இன்னொரு பிரபலத்தோட பாடல், இதுவும் இவருடைய பாடல்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த பிழைகளை தான் என்னால் பொறுத்துக்க முடியாது. நீ எழும்பும் வரையிலும் கிராமங்கள் பாழாய் கிடக்குதே அப்படின்னு. இதில் ஒரு கால வழு இருக்குது. இது என்ன சொல்ல வர்றாருன்னு அதில் புரியல. நீ எழும்பும் வரையிலும் கிராமங்கள் பாழாய் கிடக்குமே அப்படின்னு போட்டிருந்தா, நீ எழுந்துக்கலன்னா நீ எழுந்துக்கிற வரைக்கும் கிராமம் பாழாய் கிடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா நீ எழும்பும் வரையிலும் கிராமங்கள் பாழாய் கிடந்ததே அப்படின்னு சொன்னால், நீ எழும்புற வரைக்கும் கிடந்துச்சு, இப்போ சரியாயிடுச்சுன்னு அர்த்தமாயிடும். அப்போ ஏதாவது ஒரு வகையில் எழும்பும் வரையிலும் கிராமங்கள் பாழாய் கிடக்குமேன்னு போட்டிருக்கலாம், இல்லை கிடந்ததேன்னு போட்டிருக்கலாம். அப்போ வெவ்வேறு வகையில் ஆனால் சரியான பொருள் அந்த பாடல் தந்திருக்கும். ஆனால் நீ எழும்பும் வரையிலும் கிராமங்கள் பாழாய் கிடக்குதேன்னு சொல்லும்போது ஒரு கால வழு அதில் இருக்கிறது. அதே பாடலில் எழும்பிடு வாலிபரே, எழும்பிடு கன்னியரே அப்படின்னு பாடுவார். எழும்பிடு அப்படிங்கிறது சிங்குலர், அதாவது ஒருமை. அப்போ எழும்பிடு வாலிபனே அப்படின்னு பாடணும், எழும்பிடு கன்னிகையே அப்படின்னு பாடணும் இல்லையா? வாலிபரே கன்னிகையேன்னு பாடணுமா? எழும்புக வாலிபரே, எழும்புக கன்னியரே அப்படின்னு பாடியிருக்கலாம். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபேமஸான ஒரு பாட்டு, அப்புறம் போகி ராவர் போல. அது என்ன ராவர் போலன்னு தெரியல, அப்புறம் போகிறவர் இல்லையா? அப்போ அப்புறம் போகி ராவர் போல காணப்பட்டாலும் அப்படிங்கிறது அது கேட்குறதுக்கே ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஐம் சாரி டு சே திஸ், ஓகே. ஆனால் உண்மையிலேயே ஒரு தமிழ் சார்ந்து, மொழி சார்ந்து அதை நீங்கள் கேட்டிங்கன்னா உண்மையாக அது எரிச்சலைத்தான் உருவாக்குகிறது. அப்படி ஒன்றும் அது சரியான வார்த்தை அமைப்பு கிடையாது, சொல்லமைப்பு கிடையாது. அப்புறம் போகிறவர் போல, அதை நீங்கள் வேணும்னா அப்புறம் போகிறவரை போல அப்படின்னு கூட நீங்கள் செஞ்சுருக்கலாம். எனிஹவ், அதை பாடுறவங்க யோசித்து பார்த்துங்க. இதுக்கப்புறம் அந்த பாட்டை திருத்த முடியுமான்னு தெரியாது. ஆனால் இனி எழுதக்கூடியவர்களுக்காக இந்த ஆலோசனைகளை சொல்கிறேன். அதே பாடலில் காக்கின்றவர் உருவாக்கின்றவர், அது என்ன வாக்கின்றவர் அப்படி ஏதாவது இருக்கா? காக்கின்றவர் உருவாக்குகின்றவர் அப்படின்னு தான் வரணும். அதனால் பாடல் பாடும்போது என்ன செய்யணும்னா, இந்த காலவழு,
திணை வழு, பால் வழு இதெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். இப்போ என்ன செய்யலாம்? பாடலை எழுதிட்டு தமிழும் கிறிஸ்தவ உபதேசமும் தெரிந்த யாரிடத்துலையாவது கொடுத்து சரிபார்த்து கொள்ள வேண்டும். எழுதும்போதும் லகர லகர வேறுபாடுகள், நகர நகர வேறுபாடுகள் அறிந்து எழுத வேண்டும். பாடுறவங்களும் அதை சரியாக டெலிவர் பண்ணணும். இந்த உச்சரிப்பு ரொம்ப முக்கியமானது. அப்போ இப்படிப்பட்ட ஆட்களை நீங்கள் எங்கே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த பப்ளிஷிங் ஹவுஸ்லாம் இருக்கு இல்லையா, புத்தகங்கள் எல்லாம் வெளியிடுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள யாரையாவது பிடிச்சி, ஐயா இதை ப்ரூஃப் ரீடிங் பார்க்கணும், யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட கொடுங்கன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி வேலைகளை செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் எழுத்தையும் பிழை திருத்துவாங்க, சத்தியத்தையும் ஏதாவது பிழை இருந்துச்சுன்னா சத்தியத்தில், அதாவது அதில் சொல்லக்கூடிய சத்திய செய்தியில் ஏதாவது பிழை இருந்துச்சுன்னா அதையும் சுட்டி காட்டுவாங்க. பிறகு தான் நீங்கள் இசையமைப்பாளர்கிட்ட கொண்டு போகும்போது இசையமைப்பாளர் இந்த இடத்துல இதெல்லாம் உட்காரல, இந்த நோட்ஸில் இது உட்காரல அப்படின்னு சொன்னால் மறுபடியும் எழுதினவர்கிட்டயே போய் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் எதுக்காக நான் சொல்ல வர்றேன்னா, பாட்டு அப்படிங்கிற பேரில் ரொம்பவும் சொதப்பல் இந்த கிறிஸ்தவ உலகத்தில் நடக்குது. இப்போ கீர்த்தனைகளை பாடுறவங்க அங்கே சரியாக எழுதியிருக்கும், இது வந்து எழுதுறது பாடுறது தப்பு. இப்போ சரியாக எழுதின பாடல்களையே தப்பாக பாடுறதெல்லாம் இருக்குது. இப்போ நிந்தைக்கு ஆளாய் நிற்கதியாய் சகாயமின்றியே அப்படின்னு ஒரு பாட்டு, நிந்தைக்கு ஆளாய் நிற்கதியாய். ஒரு சபையில் போனால் நிந்தைகளாய் நிற்கதியாயின்னு பாடுறாங்க. நான் அந்த போதகர்கிட்ட கேட்டேன், அங்கே நிந்தைக்கு ஆளாய் இக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா அவர் சொல்கிறாரு, அது இக்கு பிரிண்டிங் மிஸ்டேக்கு, அது நிந்தைகளாய் தான், நிந்தைகளாக நின்றுட்டார் இயேசு அப்படின்னார். எவ்வளோ ஒரு அபத்தமானதில். அந்த சபையார் மொத்தமும் இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் பாடிட்டுருக்காங்க. ஏன்னா போதகர் தன்னை திருத்தி கொள்ள அவருக்கு விருப்பம் இல்லை. இப்போ நிந்தை காளாய் நிற்கதியாய் அப்படிங்கிறது தான் அது விஷயமே தவிர நிந்தைகளாய்ன்றது தவறு. அப்புறம் இன்னொன்று, கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம்னு ஒரு பாட்டு இருக்குது. அதில் வந்து அண்ணா காய்பா ஆரியர் சங்கம் அப்படின்றது. அந்த காலத்தில் எங்கே இருந்தார் ஆரியர்? அப்போது அண்ணா காய்பா ஆசாரியர் சங்கம். அதுக்கப்புறம் அதே லைனில் இன்ன பூதகணங்கள், அண்ணா காய்பா ஆரியர் சங்கம் அதிரடி கொள்ளுகின்றார், இன்ன பூதகணங்கள் இடியொலி கண்டு அப்படின்னு வரும். அது அப்போ இன்ன அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ன கிடையாது, இன்னா. இனிய உளவாக இன்னாது கூறல்னு சொல்கிறார் இல்லையா, அந்த இன்னா. இப்போ அண்ணா காய்பா ஆசாரியர் சங்கம், அடுத்த லைனில் இன்னா பூதகணங்கள் அப்படின்னு வரணும். இப்படி நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறத சரியாக பாட தெரியாமல் சொதப்புறதும் இருக்குது. ஸோ பாடல்களில் கவனம் செலுத்துங்க. பொதுமக்கள் திருச்சபைக்கு வரும் பொழுது அந்த பாடல்களின் வரிகளினாலே ஈர்க்கப்பட்டு அந்த வரிகளின் பொருள் மூலமாக இறைவனை காணக்கூடிய பாடல்களாக நம்முடைய பாடல்கள் அமைய வேண்டும் என்ற வேண்டுகோளை கிறிஸ்தவ சமுதாயத்தின் முன்னே வைக்கிறேன். நான் மீண்டும் சொல்லுகிறேன், எந்த ஒரு பிரபலத்தின் மீதோ அல்லது பாடலாசிரியர் மீதோ தனிப்பட்ட பகையோ காழ்ப்போ எனக்கு கிடையாது. கிறிஸ்தவ அக்கறையினால் மட்டுமே இந்த பாடல் பற்றிய இந்த காணொளியை நான் வெளியிடுகிறேன். உங்கள் கருத்துரைகளை வழங்குங்கள். வேறு எதெல்லாம் இங்கே கிறிஸ்டியானிட்டியில் சிக்கலுக்குரியதாக, ஆய்வுக்குரியதாக, மறு ஆய்வுக்குரியவையாக இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் கூட நீங்கள் தெரிவிப்பீர்களானால் அதை பற்றியும் நம்ம ஆராய்ஞ்சு தொடர்ந்து வீடியோக்களை வெளியிடலாம். நன்றி.